நான் மிளகா சட்னி எப்படி செய்வேன்னு பார்த்துடலாமா? இத வந்து சில பேர் வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, மிளகா சட்னி யார் எப்படி சொல்றீங்களோ அதுக்கேத்த மாரி எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமா வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், வர மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம எடுத்திருக்க எல்லாத்தையுமே இதில போட்டு லைட்டா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமா வதக்குனதுக்கு அப்புறம் அத கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதில நீங்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நேத்து நான் வந்து பூண்டு இதில நான் சேர்த்துக்கல. இது இந்த மாரி லைட்டா வதங்குனதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆற விட்டு கிரைண்ட் பண்ணி எடுங்க. கருவேப்பிலை இது மாரி வதக்கி அரைச்சிட்டோம்னா ஒண்ணும் தெரியாது. பிள்ளைங்க எடுத்து வைக்காம அதோட சத்தம் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, ஜீரகம், உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு இதில சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆஸ் எ ரெக்யூர்ட். இது நல்லா கொதிச்சு சட்னியோட பச்சை வாசனை போற வரைக்கும், சட்னி கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் கொதிச்சா போதும். நீங்க எப்படி செய்வீங்கன்னு ஷேர் பண்ணுங்க.